வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மரக்காணம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை ஆலயத்தில் நடைபெற்ற 17ஆம் ஆண்டு 108 பால்குட அபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மரக்காணம் அடுத்த அரியந்தாங்கல் கிராமத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகை கோவிலில் உலக நன்மை வேண்டி 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள முக்கிய வீதிகளில் வழியாக ஊர்வலமாக வந்து அருள்மிகு ஸ்ரீ விஷ்ணு துர்காம்பிகைக்கு பக்தர்கள் பாலபிஷேகம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஓகே சாமி. அதில் கொஞ்சம் பால் வந்துடும் எல்லாருக்கும். வருது எல்லாருக்கும். பேன் போட்டு விடு, பேன் போட்டு விடு. கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தான் 8 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இந்திய கூட்டணி கட்சிகளை கண்டித்து மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் பாஜக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மகளிர் 33% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாக்களித்த திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகளை கண்டித்து திருநள்ளாறு, காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதியில் பாஜக மகளிர் அணி சார்பில் மாபெரும் கண்டன பேரணி நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், மாவட்ட ஓபிசி அணி தலைவர் கோவிந்தராஜ், மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, மாவட்ட தொகுதி மகளிர் அணி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான மகளிர் அணி தொண்டர்கள் கலந்து கொண்டார்கள்.
குடிமைப்பொருள் வழங்கல் துறை புதிய ரேஷன் கார்டு பெறுவது உட்பட புதிய சேவைகளை ஆன்லைனில் விண்ணப்பிப்பதை அறிமுகம் செய்துள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் அருகே உள்ள ஆதார் மையத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். புதுவை அரசின் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் பயனாளிகள் தங்கள் விண்ணப்பங்களை ஆன்லைன் மற்றும் பொது சேவைகள் மையம் மூலமாக பதிவு செய்ய அரசாணை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு துறைகளில் நேரடியாக சென்று வரிசையில் காத்திருந்து விண்ணப்பம் செய்ய வேண்டிய கட்டாயமில்லை. தாங்கள் வீடு அருகில் உள்ள பொது சேவைகள் மையம், இன்டர்நெட் மையங்களில் பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களின் நிலை SMS மூலம் மொபைலில் குறுஞ்செய்தி அனுப்பப்படும். குறிப்பாக வேளாண்மை துறை, போக்குவரத்து துறை, மீன்வளத்துறை, உள்ளாட்சி நிர்வாகம், கல்வித்துறை, சமூக நலத்துறை, பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை, மீன்துறை என பல துறைகளில் பல சேவைகள் ஆன்லைனில் உள்ளன. இந்த வரிசையில் குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பல சேவைகள் புதிதாக அறிமுகமாகியுள்ளது. குடிமைப்பொருள் வழங்கல் துறைக்கு வராமல் விண்ணப்பிக்கலாம். குறிப்பாக புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பிப்பது, ரேஷன் அட்டை பிரித்தல், ரேஷன் அட்டை மாற்றம், மஞ்சள் அட்டை, சிவப்பு அட்டை, குடும்ப உறுப்பினர்கள் சேர்த்தல், நீக்குதல் ஆகிய வசதிகள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை இணையத்தில் அறிமுகமாக்கியுள்ளது. புதுச்சேரியில் வாலிபரை கட்டி வைத்து கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் 3 பேரை கைது செய்த போலீசார் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். திருக்கனூர் ஐஸ்வர்யா நகரை சேர்ந்த சஞ்சய் தண்ணீர் கேன் விநியோக வேலை செய்து வருகின்றார். அவர் தனது நண்பர் இளங்கோவுடன் திருக்கனூர் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் செல்போனில் விளையாடி கொண்டிருந்த பொழுது இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதையடுத்து இளங்கோ தனது நண்பர்களை அழைத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த பால்ராஜ், கிருஷ்ணா மற்றும் புகழேந்தி ஆகியோர் சஞ்சயை பைக்கில் ஏற்றி வாதனூர் ஏரிக்கரைக்கு கொண்டு சென்று கைகளை கட்டி கத்தி மற்றும் கைகளால் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இரவு முழுவதும் அவரை முட்டி போட வைத்து அடித்துள்ளனர். பின்னர் அதிகாலை சஞ்சயை மண்ணாடிப்பட்டில் இறக்கி சம்பவத்தை வெளியே கூறினால் கொலை செய்வதாக மிரட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். காயமடைந்த சஞ்சய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திருக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து இளங்கோ, புகழேந்தி மற்றும் பால்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள மற்றொரு நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனையின் புற நோயாளி பிரிவுகள் மே 1ஆம் தேதி இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் மே 1 புத்த பூர்ணிமாவை முன்னிட்டு மத்திய அரசு விடுமுறை அறிவித்துள்ளது. அதனையொட்டி மே 1 ஜிப்மரில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்று நோயாளிகள் வருவதை தவிர்க்கவும். இருப்பினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.